Hey, welcome you all. So 2021ல இருந்து TNPSC ரெக்ரூட்மெண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், அசஸர், ஃபீல்ட் அசிஸ்டன்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு நிறைய பேர் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் எப்போ வரப்போகுது அப்படின்றதற்கான அப்டேட் வந்து இப்போ கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து கன்ஃபார்ம் அப்டேட் தான். எந்த மந்த் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட்டுமே வந்து கிடச்சிருக்கு. அதாவது 4 வருஷத்துக்கு அப்புறமா மின்சாரத்துறையிலேருந்து வரப்போகிற ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா TNEB மூலியமா ரெக்ரூட் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ அதில் ஃபஸ்ட்டாக வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுமே வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸையுமே வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஐடி பேக்ரவுண்டே கிடையாது, ஆனால் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கா? இல்லை ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, நல்ல க்ரோத் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லைனா நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸா? ஸோ லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே சாஃப்ட்வேர் ஃபீல்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணணும். ஸோ எதுக்காக ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும்? ஸோ எந்த ஒரு ஐடி கம்பெனியுமே உங்களுடைய டிகிரியவோ இல்லை சிஜிபிஓ வச்சு உங்களை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களோட ஸ்கில்ஸுக்கு தான் ஹை ப்ரியாரிட்டி தருவாங்க. ஸோ உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மைக்ரோசாஃப்ட் அண்ட் அமேசான் கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க ஒரு ப்ரூவன் ப்ரோக்ராமா கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்கில் படிச்சா ஐடி ஜாப்ஸ் கிடைக்கும்னு இவங்க ஃப்ரீயாகவே லைவ் இன்டராக்டிவ் செஷனாக பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலயமா 1000 above ஸ்டூடெண்ட்ஸ் 1500+ கம்பெனிஸில் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ இன்னமும் எதுக்காக யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அவங்களே உங்களை கால் பேக் பண்ணுவாங்க. 2021ல இருந்து TNEBல இருந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்டோ இல்லை ஜூனியர் அசிஸ்டண்டோ, அசஸரோ, ஃபீல்டு அசிஸ்டண்டோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு உண்டான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் TNPSCலேருந்து வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், அசஸர், ஃபீல்டு அசிஸ்டன்ட், ஸோ இதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஃபஸ்ட்டாக வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உண்டான அப்டேட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டாங்க. ஜனவரி மந்தில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உண்டான ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அது ஆல்ரெடி எல்லாருமே வந்து செக் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட், அசஸர், ஃபீல்டு அசிஸ்டன்ட், ஸோ இதற்குண்டான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்றதுக்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மார்ச் மந்தில் இதற்குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபீஷியலாகவே வந்து TNEB தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதில் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டை வந்து ஃபில் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா TNEB அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் அசஸரும் வந்து TNPSC ரெக்ரூட் பண்ண போகிறாங்களா இல்லை TNEB ஃபில் பண்ண போகிறாங்களா அப்படின்றது இன்ன வரைக்கும் அப்டேட் வந்து கிடைக்கல. ஓவராலாக டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட்க்கு அரௌண்ட் ஒரு 8000+ வேகன்சிஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அசஸருக்கு ஒரு 850+ வேகன்சிஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு 300+ வேகன்சிஸ் கிட்ட கொடுக்கலாம். ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு 600+ வேகன்சிஸ் கிட்ட கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்க்கு ஆல்ரெடி ரெக்ரூட்மெண்ட் வந்து TNPSC மூலியமாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து செக் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஓவராலாக எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வேகன்சி வந்து 9000, 8500 சம்திங் அந்த வேகன்சிஸ் கிட்ட வந்து வரலாம். ஏன்னா ஒரு சில வேகன்சிஸ்க்கு, ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு வந்து வேகன்சிஸ் வந்து ஏறும் குறையும். ஸோ யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட்க்கு நீங்கள் வந்து ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட், அசஸருக்கு வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ அதற்குண்டான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட்க்கு நீங்கள் ஐடிஐ முடிச்சிருப்பீங்க. ஸோ ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். ஸோ ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் என்ன ட்ரேடு முடிச்சிருக்கீங்களோ அந்த ட்ரேட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா என்ன மேஜரில் முடிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அது கூடவே ஜென்ரல் தமிழும் கேட்பாங்க, ஆப்டிடியூடும் வந்து கேட்பாங்க. ஸோ இது இந்த மாதிரி தான் TNEBயோட சிலபஸ் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.